வணக்கம். டெக் இ மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இபி பில் டேரிஃப் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பயன்பாட்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஒரு மின் கட்டணத்துலேருந்து நம்மள எப்படி வந்து இபி பில்லை வந்து குறைக்கிறது அப்படின்றத பற்றி சில டிப்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டேரிஃப் ஒரு முறை பார்த்துடலாம். இதுதான் அந்த டேரிஃப் ஷீட்டு. இது பார்த்திங்கன்னா யூனிட்டு 1லேருந்து குறைய பார்த்திங்கன்னா ஒரு 1770 யூனிட் வரைக்கும் எவ்வளோ ரேட் வரும் நம்ம யூஸ் பண்ணால். இது வந்து ஒரு ரெடிமேட் டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து டைரெக்டாக அதுக்கு நிறைய எவ்வளோ காஸ்ட் பே பண்ணோட பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனிட் 1லேருந்து 100 வரைக்கும் ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட்டோட டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ யூனிட் 100க்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹2.35 பே பண்ணோம். ஸோ இந்த 101வது யூனிட்லேருந்து ₹2.35 மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 200 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா 201வது யூனிட்லேருந்து ₹4.70 மல்டிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 220 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில், அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, 0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 101லேருந்து 200க்கு பார்த்திங்கன்னா ₹2.35. ஸோ அப்போ இந்த 100 யூனிட்டுக்கு ₹2.35 சார்ஜ் பண்ணும்போது டோட்டலாக ₹235 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிற அடிஷ்னல் 20 யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா ₹4.70 மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக கூட்டினா ₹329 வரும். ஸோ 220 யூனிட் யூஸ் பண்ணால் நீங்கள் ₹329 பே பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த டேரிஃப் பார்த்திங்கன்னா 401லேருந்து 500 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹6.30. அதே மாதிரி 501லேருந்து 600 வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹8.40 ஒரு யூனிட்டுக்கும் சார்ஜ் ஆகும். 500 யூனிட்லேருந்து 600 யூனிட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 601லேருந்து 800 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹9.45. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 801லேருந்து 1000 யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ₹10.50. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1000 யூனிட்டுக்கு மேலே போகிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹11.55 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டேரிஃபு. ஸோ நம்ம மேஜராக பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 500 யூனிட்டுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு ₹1800 பில்லு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரலாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த இண்டக்டிவ் லோட்லாம் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷ்னரு, ரெஃப்ரிஜிரேட்டரு, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் இருக்குது. ஸோ இந்த இண்டக்ஷன் மோட்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் இருக்கும். இன்டோர் யூனிட்டு, அவுட்டோர் யூனிட்டு. இன்டோர் யூனிட்டுக்கு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அவுட்டோர் யூனிட்டுக்கும் ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஓல்டு கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அதே பழைய கெப்பாசிட்டர் ஆகி இந்த மோட்டர்லாம் ஸ்லோவாக ரன் ஆகும். ஃபேன் வந்து ஸ்லோவாக ரன் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஃபேன் வந்து ஸ்லோவாக ரன் ஆகுது. இப்போ கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் வந்து இப்போ ஏர் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அந்த அவுட்டோர் யூனிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டரை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 to 5 இயர்ஸ் அந்த கேப்பில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அடிக்கடி நம்ம ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதா நீங்கள் எவ்ரி 3 இயர்ஸ் அந்த கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படியே கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணதாக இருந்தால் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மேஜராக அந்த இண்டக்டிவ் லோடில் வந்து அது எடுக்கிற கரண்ட் வந்து நம்மளுக்கு குறையும். புது கெப்பாசிட்டர் ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய கெப்பாசிட்டி எஃபெக்ட் வந்து குறையும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகிறதுக்கு நிறைய கரண்ட் எடுக்கும். அப்போ ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் வந்து அங்கே அதிகமாக டாமினேட் பண்ணணும். லேகிங் பவர் ஃபேக்டர் அதிகமாக டாமினேட் பண்ணிச்சுனாவே அங்கே கரண்ட் அதிகமாக எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏர் கண்டிஷனர் கம்மியாக தான் கரண்ட் எடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து கிரைண்டர் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணோம். அப்படி ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும்போது என்னென்னா ஒரு 1/2 ஹவரில் அந்த வேலையை முடிக்குதுன்னா அது பார்த்திங்கன்னா வந்து 1.5 ஹவர் எடுத்துக்கும். அப்போ நம்ம தேவையில்லாமல் அதிகமான கரண்ட்டு செலவாகும். ஸோ இதை நீங்கள் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு ஏன்னா
செக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து செக் பண்ணி கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் அந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணுற அவேர்னஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அடிஷ்னலாக செலவாகிற கரண்ட்டு ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம். அந்த கொஞ்சம் சேவ் பண்ணதும் இந்த டேரிஃப் பில்லில் உங்களுக்கு அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சிஎஃப்எல் லேம்ப் பதிலாக நீங்கள் எல்லாருமே எல்இடி லேம்ப்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக வந்து எடுக்கும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ இந்த சீலிங் ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் இண்டக்ஷன் மோட்டர் இருக்கும். அதெல்லாம் வந்து கரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பிஎல்டிசி மோட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். பிஎல்டிசி இப்போ வர லேட்டஸ்ட் ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் தான் இருக்குது, ப்ரெஷ்லெஸ் டிசி மோட்டார். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான பவர் சேவிங் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஓவராலாக உங்கள் இதுவில் வந்து உங்கள் இபி பில்லில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.